Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 14 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் புதிய சந்தோஷத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவை கிட்டி சேர்வதற்கு முன்பு சந்தோஷம் என்றால் அது புசிப்பும் குடிப்புமாய் இருந்தது. சந்தோஷம் என்பது களியாட்டுகளிலும் வெறிகளிலும் தான் இருந்தது. சினிமாக்களிலும் நாடகங்களிலும் இருந்தது. நண்பர்களிலும் உறவினர்களிலும் இருந்தது. அவைகளெல்லாம் போலியான, ஒன்றுக்கும் உதவாத நிலையற்ற சந்தோஷங்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறும்போது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமே மகா மேன்மையானதாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய அபிஷேகம், புதிய ஆவி, புதிய சந்தோஷம் ஆகியவை உங்களுக்கே உரித்தான சுதந்திரங்களாகும். கர்த்தர் அவற்றை உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு சொன்னார், என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பு புதிய தேற்றரவாளனை வாக்கு பண்ணினார். இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய தேற்றரவாளன். அவர் உங்களோடிருந்து உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களை ஆற்றுகிறார். தாய் தேற்றுவது போல தேற்றி உங்களை அரவணைத்து கொள்ளுகிறார். அவர் உங்களோடு இருப்பது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! உங்களுடைய மனுஷீக ஆவி பலவீனமானது. மனுஷீக ஆவியிலே நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகிறீர்கள், உற்சாகத்தை இழந்து போகிறீர்கள். பாடுகளும் துக்கங்களும் உங்களுடைய ஆவியை தோய்ந்து போக பண்ணுகின்றன. ஆகவேதான் தாவீது ராஜா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார். உற்சாகத்தின் ஆவி உங்களை தாங்கும்போது இரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள் வருகிறது, மனமகிழ்ச்சி வருகிறது, அளவற்ற களி கூறுதல் வருகிறது. உற்சாகமான ஆவியை நீங்கள் பெறும்போது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனமகிழ்ச்சியுடன் செய்வீர்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த புதிய ஆவியினாலும் புதிய சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுங்கள். இரட்சிப்பிலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இன்னும் அதிகமான சந்தோஷம் உள்ளத்திலே வருகிறது. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியினாலே நமக்குள் வந்து வாசம் பண்ணுவது உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சிதானே. அவர் நம்மோடு இருப்பதும் நம்மோடு பேசுவதும் நம்மை வழி நடத்துவதும் மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி
மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக, அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. நேசத்தின் உச்சிதங்கள் கல்வாரி அன்பை ருசிக்கும்படி செய்கிறது. அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது அல்லவா? பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அது நமக்குள் கனிந்து வருகிற ஆவியின் கனிதான். பரிசுத்த ஆவியாகிய நதி நமக்குள்ளே பாய்கிறதினாலே ஆவியின் கனி நமக்குள் உண்டாகிறது. அது எத்தனை இனிமையான கனி! அந்த 9 கனியையும் குறித்து கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அந்த பட்டியல் அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று நீண்டு கொண்டே போகிறது. பரிசுத்த ஆவியினால் நிறையப்படும் போது மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நாம் புறப்பட்டு போகிறோம். நமக்காக பூமியிலே இறங்கி வந்து ஊழியம் செய்தவருக்காக நாமும் ஊழியம் செய்வது பாக்கியமான அனுபவம் அல்லவா? சந்தோஷமான கடமை அல்லவா? சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாரும்படியாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறதை பாருங்கள். நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அபிஷேகம் பண்ணின தேவனுடைய கிருபைகளை குறித்து ஜனங்களிடம் பேசுவது நமக்கு சந்தோஷம் அல்லவா? நமக்காக கர்த்தர் எவ்வளவு தியாகம் செய்தார்! அப்படிப்பட்ட மகிமையின் தேவனுக்காக நாம் ஊழியம் செய்வது எத்தனை சந்தோஷமானது! தீர்க்கதரிசியாகிய யோவேல் அந்த சந்தோஷத்தை சீயோன் குமாரருக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஆம், மழையை வருஷிக்க பண்ணுவார். மழை நீரானது குளத்தை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியாகிய மழை உள்ளத்தை பொங்கி வழிய செய்கிறது. உள்ளம் தெய்வீக மகிழ்ச்சியினாலும் ஆனந்தத்தினாலும் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சீஷர்களை மகிழ்ச்சியினால் நிரப்பினார். வேதம் சொல்லுகிறது, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு உங்களுக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி. இணையில்லாத சந்தோஷமும் சமாதானமும் உம்மிடம் உள்ளது. இவை உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களாகும். இப்போதும் நான் ஜெபிக்கும் போது என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக சந்தோஷத்தினால் நிறைத்திடும். ஆண்டவரே, விசுவாசம் எனக்குள் எழும்பட்டும். இவ்வுலகின் காரியங்களை குறித்து இனிமேல் நான் கவலைப்படாதிருக்க உதவும். உமக்குள் திடப்படவும் ஜெயம் பெற்றோனாக விளங்கவும் எனக்கு உதவும். உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு தந்து உள்ளாக என்னை பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமைக்காக நான் பிரகாசிப்பேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரானந்தமும் உண்டு என்று உம்முடைய வசனம் கூறுகிறது. என்னை உள்ளாக பலப்படுத்தக்கூடியதும் வேறு யாராலும் இயலாத வண்ணம் என் ஆத்துமாவை திருப்திப்படுத்தக்கூடியதுமான தெய்வீக சந்தோஷத்தினால் என் இருதயத்தை நிரப்பும் என்று தாழ்மையுடன் கேட்கிறேன். உம்முடைய அன்பையும் தயவையும் நம்பி என் வாழ்க்கையை முற்றிலும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். நீர் என் பேரில் அன்பாய் இருக்கிறபடியினால் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறீர் என்பதை அறிகிறதினால்
நாமத்தினால் கிடைக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்க வாஞ்சிக்கிறேன். என் வாழ்வில் உம்முடைய தொடுதல் தேவையாயிருக்கிற பகுதிகளிலெல்லாம் இந்த சந்தோஷத்தை ஊற்றி என் வாழ்க்கையை பூரணமாக நிரப்புவீராக. எல்லா தடைகளையும் முறித்து மூடியிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்திடும். உம்முடைய கிருபையும் சந்தோஷமும் என் வாழ்வில் நிரம்பி வழிந்து என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் பாய்ந்து அவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.